ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இந்த க்யூட்டான 2 டயர் எல்சா தீம் கேக்கோட குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? டாப் அண்ட் பாட்டம் டயரை எல்சா தீமுக்கு செட் ஆகிற மாதிரி ஒயிட் அண்ட் ப்ளூ கலரில் ஐசிங் பண்ணி ஸ்டாக் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் டாப் அண்ட் பாட்டம் டயர் கேக்கோட சைட்ஸில் ஃபுல்லாக நாசில் டிசைன்ஸ் பைட் பண்ணிக்கிட்டு எல்சா தீமோட ஹைலைட்டே நம்ம எல்சா டால் தான். அந்த எல்சா டால் பிரிண்ட்டை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். எல்சா தீம்னா மெயினான இன்னொன்று ஸ்னோஃபால்ஸ் தான். அதையும் ஃபாண்டன்ட்டில் ரெடி பண்ணி கேக்கோட டாப் டு பாட்டம் டயர் வர அழகாக ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். கஸ்டமர் பர்த்டே பப்ஸ் நேம் போட வேண்டாம், அதுக்கு பதிலாக டேட் லிட்டில் பிரின்சஸ்ன்னு போட்டால் போதும்னு சொன்னாங்க. அதையும் ரெடி பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட்டாக ஹாப்பி பர்த்டே டாப்பரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் டாப் டயரில் தூவிட்டு இந்த கேக்கை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். கஸ்டமர் அவங்களே கேக்கை வந்து வாங்கிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. கேக்கை சேஃபாக பேக் பண்ணி டெலிவரி கொடுத்துட்டோம். கஸ்டமர் கேக்கை பைக்கில் எடுத்துகிட்டு போகும்போது லாஸ்ட்டாக கேக்கு ஸ்லைடாக இருக்கும் போல் கஸ்டமர் என்கிட்ட சொல்லவே இல்லை. கேக்கு கட் பண்ணி அதை அவங்க ஸ்டோரியில் வச்சதை பார்த்துட்டு தான் நான் கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க ஸ்லைடாக இருந்துச்சு, பைக்கில் வரும்போது லாஸ்ட்டாக ஸ்லைடாகிருச்சு, பட் கீழே விழலை, அதனால நாங்கள் அப்படி கட் பண்ணிட்டோம். பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இதான் இந்த கேக்கோட குட்டி ஸ்டோரி. இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.